அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு தம்ப்லைன் பாருங்கள். அண்ணன் சீமான் அவர்களுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் வந்து பதிலடி கொடுத்து விட்டார் அப்படிங்கிற ஒரு தம்ப்லைன். அதில் உள்ளே போய் பார்த்தா அமைச்சர் ராஜ்மோகன்கிட்ட பத்திரிக்கையாளர் வந்து கேள்வி கேட்குறாரு. நீங்கள் தனியார் பள்ளிக்கு வந்து அமைச்சரா இல்லை அரசு பள்ளிக்கு வந்து அமைச்சரா அப்படிங்கிற கேள்வி வந்து சீமான் எழுப்பியிருக்காரு உடனே அதுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் வந்து பொங்குறாரு. பக்கத்தில் வந்து ஜெய்சா பாண்டியன் பார்த்தீங்களா விக்கெல்லாம் வச்சு ஆளே மாறிட்டாப்பில். இன்னொரு பக்கம் லயலா மணி அப்படி சொன்ன உடனே இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்மோகனுக்கு வந்து அப்படியே வெறியாடுறாப்புல. பள்ளிகளுக்கான அனுகூலமா பார்க்கின்ற பார்வை தவறு. ஒருவேளை இந்த ஊழல்ல பெரும் முதலைகள்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, அவர்கள்லாம் வெளில வர்றது வந்து இவர் வந்து அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரோ என்ற எண்ணம் வருகிறது. சொல்றாப்புல இந்த மாதிரி தனியார் பள்ளியருக்கு உரிமம் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறதுல லட்சம் கோடிகள் வந்து ஊழல் நடந்துச்சு, பலாயிரம் கோடி ஊழல் நடந்துச்சு. ஒரு தனியார் பள்ளிக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னா 25 லட்சம் 40 லட்சம் வரை ஊழல் நடந்துச்சு. அந்த ஊழலை நான் வந்து தடுத்துருக்கேன். அந்த ஊழலை நான் தடுத்ததை தனியார் பள்ளிகளுக்கு அனுகூலமாக சீமான் பார்க்குறாரு பாருங்க. அது சீமானுடைய தவறு அப்படின்ட்டு அதில் ஒரு லைனை வந்து சொல்கிறாப்புல. இந்த ஊழல் பண்ணுறதுல பல பெரிய முதலீடு இருக்காங்களாம். இந்த பலாயிரம் கோடி ஊழல் இவர் தடுத்துருக்காராம். அந்த ஊழல் பண்ணுறதுல பெரிய முதலீடு இருக்காராம். அந்த முதலீடுக்கு ஆதரவாக சீமான் செயல்படுறாரோ அப்படிங்கிற சந்தேகமே எனக்கு எழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி அமைச்சர் ராஜ்மோகன் அண்ணன் சீமான் கொடுத்து பதிலடி அப்படிங்கிற பேரில் இப்படி சொல்லிட்டு போயிருக்காரு. இதில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நேற்றுக்கு ராஜ்மோகனை அண்ணன் சீமான் அவர்கள் வச்சு உரி உடிச்சிட்டார் அப்படின்னு தான் சொன்னோம். என்ன அப்படின்னா, பள்ளிகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கிறது அத்தனை சுலபம் இல்லை. வங்கியில் கடன் வாங்கி, தெரிந்தவர்களிடம் கடன் வாங்கி, நகைகளை அடமானம் வைத்து அமைச்சர் ராஜ்மோகன் வந்து ஜூலை மாதத்துலேருந்து இந்த தனியார் பள்ளிகளுக்கு உண்டான அந்த சர்டிஃபிகேட் உரிமை இருக்குல்ல, அது வந்து இணையத்திலே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிவிட்டு அந்த ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த தனியார் பள்ளியினை வந்து பார்த்திங்கன்னா நகைகள்லாம் உரிமையாளர் நகையெல்லாம் அடமானம் வச்சு அந்த உரிமை வந்து வாங்குறாங்க. எப்படி தனியார் பள்ளி முதலாளிகள் நகைகளை அடமானம் வச்சு ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த உரிமை வாங்குகிறாங்க. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாப நோக்கு இல்லாமல் புண்ணிய நோக்கில் தான், புண்ணிய கணக்கில் தான் இந்த தனியார் பள்ளிகள் வந்து நடக்கிறாங்க. லாப கணக்கு அது மட்டுமல்ல, இது ஒரு பெரிய புண்ணிய கணக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. அந்த நீலி கண்ணீர் வடிச்சிருக்காரு. தனியார் பள்ளிகளை வந்து இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நகையெல்லாம் அடமானம் வச்சு தான் அவங்க வந்து பள்ளியை நடத்துகிறாங்க. அப்போ அந்த உரிமைக்காக அவங்க 20 லட்சம் 40 லட்சம் எப்படி அவங்களால வந்து கொடுக்க முடியும்? அதனால தான் நாங்கள் ஆன்லைனில் கொண்டு வந்தோம் அப்படின்றது தான் அண்ணன் சீமான் வந்து கேட்குறாரு. ஏப்பா தனியார் பள்ளிகளுக்காக இப்படி நீலி கண்ணீர் வடிக்கிறியே, அதே அரசு பள்ளிகள் அதே அந்த தனியார் பள்ளிகள் வந்து கட்டண கொள்ளையில் ஈடுபடுறாங்களே, அந்த கட்டண கொள்ளையில் பாதிக்கப்படுற அந்த நடுத்தர ஏழை குடும்பங்கள் இருக்காங்களே, அந்த என்ன தனியார் பள்ளி என்ன இனாமா படிக்கணும் இலவசம் படிக்கணும் கட்டண கொள்ளையில் தான் ஈடுபடுறாங்க, அதை தடுக்க ஏப்பா நீ நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி இந்த கேள்வியை கேட்டாருங்க. இதுதாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் ராஜ்மோகனுக்கு வந்து நடன்னு போகுது. அந்த தனியார் பள்ளிகள் ஏதோ வந்து ஃப்ரீயாக படிப்பு கொடுக்குற மாதிரி இந்த விஜய் அவர்கள் வச்சுருக்காரு பாருங்கள் ஸ்கூலில், அந்த ஸ்கூலே எல்கேஜிக்கு வந்து 50,000 ஃபீஸாங்க. அப்புறம் எல்கேஜிலேருந்து 5ஆவதுக்குள்ளே வந்து ஒரு 2 லட்சம் 1 லட்சம் 3 லட்சம் இப்படி ஃபீஸ் வாங்கிட்டு கல்வியில் அந்த கல்வி கட்டணத்தில் கொள்ளையடிக்கிறவங்களுக்கு இவர் வந்துட்டு சிரமப்பட்டு நகை அடமானம் வச்சுட்டு அப்படின்னு சொல்லி நீலிக்கழிவு வைக்கிறார். அப்போ அந்த கட்டண கொள்ளைக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த பாயிண்ட் வந்து சொல்கிறாரு, இதே வேகத்தோடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுறீங்களே தனியார் பள்ளிக்கு, அப்போ அரசு பள்ளிகளை மேம்படுத்த நீங்கள் எதுவுமே எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி கேட்குறாரு. இப்போது ஒரு 25,000 பள்ளிகளுக்கு வந்து மேற்கூரை இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் மரத்தடியில் உட்காந்து தான் பிள்ளைங்க படிக்கிறாங்க, தூய தண்ணி இல்லை, பாத்ரூம் வசதி சரியாக இல்லை, இப்படியான ஸ்கூல்கள் இருக்குது, கிரவுண்டு இல்லை. இந்த ஸ்கூல்களை மேம்படுத்த நீ எந்த நடவடிக்கையும் நீங்கள் எடுக்கலை. ஆனால் உங்களுக்கு என்ன அந்த தனியார் பள்ளினா உங்களுக்கு வந்து உடனே அந்த உரிமத்துக்கு நடவடிக்கை எடுங்க, அதுக்கு நீலிக்கு நீர் ஒடிக்கிறீங்கன்னா நீங்கள் யாருக்கு அமைச்சர்? அதில் என்ன லாபம் நட்ட கணக்கு? லாப நோக்கத்தோடு நடக்கலையா, புண்ணிய கணக்கோடு நடத்துனாங்களா? அது எப்படின்னா பாவக்கணக்கிலையா வந்து அரசு பள்ளியெல்லாம் போகுதுன்னா சீமான் அவர்கள் வந்து கேள்வி. அடுத்து முக்கியமான கேள்வி கேட்குறாரு. தமிழ்நாட்டில் மொத்தம் 37,554 அரசு பள்ளிகள் இருக்குது. அதில் வெறும் 52 லட்சம் பிள்ளைங்க தான் படிக்கிறாங்க, மாணவ தான் படிக்கிறாங்க. ஆனால் அதே தமிழ்நாட்டில் தனியார் பள்ளி வந்து 11,890 தனியார் கல்லூரி 12,000 வச்சுக்கலாம். 12,000 பள்ளிகளில் 53 லட்சம் பேர் படிக்கிறாங்க மாணவர்கள். 37,000 சில்லற அரசு பள்ளியில் 52 லட்சம் தான் மாணவர் படிக்கிறாங்க. ஆனால் 12,000 தனியார் பள்ளியில் 53 லட்சம். அப்போது இந்த தனியார் பள்ளிகள் வந்து இப்படி பிள்ளைங்க போய் சேர்றாங்களே, காசு கட்டி சேர்றாங்களேன்னா அதுக்கு என்ன காரணம்? தனியார் பள்ளியில் தரம் இல்லை. அந்த தரத்தை உயர்த்தி அந்த மாணவர்கள் சேர்க்க தனியார் பள்ளிக்கு போகாமல் அரசு பள்ளிக்கு அந்த பிள்ளைங்களை கொண்டு வர்றதுக்கு உண்டான அந்த தரத்தை உயர்த்தாமல் நீங்கள் மேலும் தனியார் பள்ளிகளுக்கு வந்து நாங்கள் உரிமை கொடுக்குறோம், தனியார் பள்ளியை நாங்கள் வளர்த்துறோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தங்கிற கேள்வி தான் அண்ணன் சீமான் கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக என்னென்னா 18,000 பணியிடங்கள் காலியாக இருக்க அரசு பள்ளிகளில் ஆசிரியர் இல்லாமல் தான் பல ஸ்கூல் வந்து இருக்குது. அப்போ அந்த பணியை நீங்கள் வந்து நிரப்பலாம் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல்
இந்த ஒப்பந்த முறையில் வந்து ஆசிரியர் இருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு பணி நிரந்தரம் கொடுத்து அவங்களுக்கு உரிய ஊதியம் கொடுக்காமல் இருக்க, அதுக்கெல்லாம் இந்த நடவடிக்கை எடுக்காமல் இதை ஏதோ நான் வந்து பண்ணிட்டேன், இதை வந்து நான் ஊழல் பண்ணிட்டேன், தனியார் பள்ளிக்கு வந்து நான் வந்து உரிமத்தை வந்து இதை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, உரிமத்தை நான் வந்து எளிமையாகிட்டேன், இணையத்தில் வந்து கொடுத்துட்டேன், ஆனால் ஊழலை தடுத்துட்டேன் அப்படிங்கிறீங்களே, இதில் என்ன இருக்குது? இதில் அண்ணன் சீமான் இவ்வளவு கேள்வி தெளிவாக கேட்டதுக்கப்புறமும் ராஜ்மோகன் அவர்கள் வந்து உட்காந்துக்கிட்டு அந்த கொள்ளையடிக்கிறாங்கல்ல, அந்த 40 லட்சம் 50 லட்சம் சொல்லி உரிமத்துக்கு அவங்களுக்கு ஆதரவாக சீமான் பேசுகிறாரோங்கிற என்ன வருது அப்படின்னா, இது என்ன கணக்கு? நீங்கள் தனியார் பள்ளிகளை ஏன் நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க, நீங்கள் அரசு பள்ளியை ஏன் மேம்படுத்தலைங்கிற கேள்வி தான் நான் சீமான் வந்து கேட்குறாரு. நீங்கள் நீலிக்கண்ணீர் வடிக்கிறீங்க, தனியார் பள்ளி நிறுவனங்கள் நகையில் அடமானம் வச்சு தான் சிரமப்பட்டு தான் ஸ்கூலை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுக்கு நீலிக்கண்ணீர் வடிக்கிறீங்க? அதே தனியார் பள்ளியை தான் கட்டண கொள்ளை வந்து வசூலிக்கிறாங்களே. இதே விஜய் வித்யாசரம பள்ளியை நம்ம சான்றாக எடுத்துக்கலாமே. அப்போது ஒரு எல்கேஜிக்கு 50,000 அப்படின்னு வாங்குறவங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் கட்டண கொள்ளை வந்து ஆட்டையை போடுறாங்க? அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா தடுக்கணும். அதை தடுக்கிறதுக்கு சீமான் அவர்கள் வந்து சொன்னால், சீமான் அவர்கள் ஏதோ வந்து அரசு பள்ளியை முன்னேற்று தனியார் பள்ளியை வந்து நீ அக்கறை எடுத்துக்காத, ஃபஸ்ட்டு இதுக்கு தான் நீ அமைச்சர், தனியார் பள்ளிக்கு அமைச்சர் கிடையாது, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளுக்கு தான் அமைச்சர் அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல், தனியார் பள்ளிக்கு அமைச்சராக இந்த அரசு பள்ளிக்கு அமைச்சராக அப்படிங்கிற அது பதில் சொல்லாமல், எடுத்த உடனே சீமான் அவர்கள் மேலே வந்து அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஊழலை வந்து பண்ணுறவங்களுக்கு சீமான் ஆதரவாக இருக்கான்னு சொல்லி இவர் சொல்லிட்டாருங்க. இதுதான் பதிலடியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மொத்த மக்களே அது ஒன்று மட்டும் தெரியுதுங்க, விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க கார்பரேட் அரசியல் தான் பண்ணுறாரு. கார்பரேட்டு தான். அவர் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இலவச கல்வி தருவேன்னு சொல்லவே இல்லை. அவர் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளை வந்து தரத்தை உயர்த்தும் அப்படிங்கிறது எதுவுமே சொல்ல. அவர் முழுக்க முழுக்க கார்பரேட்டுக்கு ஆதரவாக தான் இருக்கிற போகிறாரு. இந்த அமைச்சராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இப்போ எப்படி பதவிக்கு வர்றாங்க? இப்படி தான். அதாவது விஜய் அவர்கள் வந்து ஒரு எந்த ஒரு இது இல்லாமல் நடிகர் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு எந்த கொள்கை கோட்பாடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்த சித்தாந்தம் ஒன்றும் இல்லை. நான் 2,500 கொடுப்பேன், நான் வந்து 6 சென்ட் கொடுப்பேன், இப்படி போலி வாக்குறுதியோ பொய் வாக்குறுதியோ கொடுக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சு கொடுத்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து என்ன அதை கொடுக்கல. அதை கொடுக்கல நம்ம கேள்வி கேட்டேன்னு வச்சுங்களேன், அதுக்கு இவங்க வந்து பட்ஜெட்டுன்னு இப்போ சொல்லுவாங்க. அப்போ இவங்க பேசுகிறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படியே தான் இருக்கும். இதில் மாட்டிட்டு முழிக்க போகிறது விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தான். இந்த 5 வருஷம் ஆட்சியை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் கேள்வி கேட்க பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு வரும். அதில் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குது. இதில் இந்த லைலா மணி இல்லைங்க, லயலா மணி வந்து ட்விட்டரில் போட்டிருக்காப்புல, சீமான் அவர்களே ராஜ்மோகனுக்கு எதிராக நீங்கள் அறிக்கை விட்ருக்கீங்களே, திமுக அரசு இந்த மாதிரி வந்து தனியார் முதலாளிகளுக்கு அப்படி பண்ணுச்சு, திமுக ஆட்சி காலத்தில் வந்து கூரைகள் இல்லாமல் இருந்துச்சு, ஸ்கூல் வந்து இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு, ஸ்கூலில் தரம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் என்றைக்காவது அறிக்கை விட்ருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு உட்காந்துருக்கு. பொழுது அன்னைக்கு சீமானவர்கள் வந்து இந்த பள்ளிக்காகவும் இந்த பள்ளி தரத்தை மேகவும் இலவச கல்வி கொடுக்கவும் அதான் பேசிக்கிட்டு இருக்கார். அந்த லைலா மணிக்கு ஒன்றுமே தெரியாது போல இருக்குங்க, ஒரு நியூஸை பார்க்குறது இல்லை, ஒரு எதுவுமே தெரியாது போல இருக்குது. அது லைலா மணி அப்படிங்கிறவர் வந்து ஒரு தற்குறி போல தான் தன்னை வந்து காட்டுகிறார். சீமான் அவர்களை அந்த போன 5 வருஷம் திமுக ஆட்சியில் கல்வித்துறையை தரத்தை மேம்படுத்தன்னு சொல்லி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாருன்னா, அந்த லைலா மணி எப்படிப்பட்ட ஒரு லைலா மணியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். உடனே உருட்டிட்டு வந்துடுவார். சீமானுடைய மகன் 22 லட்சம் ரூபாய்க்கு அவர் வந்து அமெரிக்கா ஸ்கூலில் படிக்க வைக்கிறாரு, ஏன் அவர் அரசு பள்ளியை படிக்க வைக்கவில்லை அப்படின்னு சொல்லி, நீ கல்வித்தரத்தை உயர்த்தினால தான்ப்பா அவர் அமெரிக்கா ஸ்கூலில் படிக்க வைக்கிறாரு, அது நம்ம வந்து சொல்லிவிட்டால் அது வந்து அவர் அண்ணன் மகன் தான், அதில் ஒரு இக்கண்ணா வச்சு பேசினா தானே நம்மளுக்கு வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறனால பேசுகிறது. பத்தாக்குறைக்கு ஜெய்சப் பாண்டியன்லாம் ட்விட்டரில் வந்து சீமான் அவருக்கு எதிர்த்து வைக்கிறாராம், அப்படின்னு சொல்லி. இவங்கெல்லாம் பார்க்கும்போது, அதாவது இந்த லைலா மணி, ஜெய்சப் பாண்டியன் போன்றவர்கள்லாம் எங்கே பச இருக்குது அங்கே வந்து ஒட்டிக்குவாங்க, அவ்வளோதான். இதில் எனக்கு ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருந்துச்சு, ஜெய்சப் பாண்டியனுக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்தாங்க, ஏன் லைலா மணி கொடுக்கலன்னா, லைலா மணி வந்து இதில் இவ்வளோ தான் லைலா மணியோட தரம், திமுக ஆட்சியில் சீமான் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறதான் தரோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இன்னும் அது வேறு காரணமெல்லாம் இருக்குது, நம்மளாம் அதை பேசிட்டோம். இருந்தாலும் வந்து இந்த வீடியோ நம்ம என்ன சொல்கிறோம்னா, அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் நீங்கள் வந்து எதனால் தனியார் பள்ளிகளை ஊக்குவிக்கிறீங்கிற கேள்வியை தான் கேட்டிருக்கார். அதுக்கு சீமான் அவர்களுக்கு பதில் கொடுங்க. அதுக்கு பதில் கொடுக்காம